தீராத சொல்ல படித்தாரி சந்தனம் அழகு ஒரு அழகு புதிய முழு சந்திர ஒரு சுப்பரி வந்ததுக்கு மந்திர மாயங்க சொன்னதுக்கு ஒரு அழகு புதிய மகனை வாழ்க சகல ஒரு கலைஞானம் விட்டு பல்லாண்டு கால வாழ்க வாழ்க அவர் வாழ்த்து உங்களை பற்றி முதற்கண் விசாரணையாக இதோ உங்களை பற்றி விவரம் பண்டி வெளி கற்கண்டு மொழி பண்டி வெளி கற்கண்டு சிறப்பான முறையில் முன்னாடம்னா 1 மணி நேரம் மட்டும் ஆகும்னு கத்த விடுவீங்களோ சிறப்பான ஒரு வரவேற்பும் சிறப்பான ஒரு கதைப்பாடலும் இருங்க ஒரு நிமிஷம் என்கிட்ட நாடகம் பேசும்போதே ஜெயமாதவன் தான் வேணும் சக்தி பாரதே வேணும்னு சொன்னது என்ன காரணம்னா இருவருமே அருமையா பல்ல 1 மணி நேரம் கூட தூங்கிட்டு வாங்க மரியாதை இடத்த காலி பண்ணுங்க தூங்கலாமா சரி மாமா போங்க மாமா ஆக அந்த அடிப்படையிலே சிறப்பான ஒரு கதைப்பாடல் ஆனா நல்ல எந்த ஒரு சீரியஸா மூஞ்சி வச்சு சொல்லுவாரியா மாமா ரொம்ப நாள் இந்த நடிப்பு தெரியாம இருந்துட்டேன் இப்பதான் சுதாரிச்சுக்கிட்டேன் கதையின் முறைப்படி கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல விளக்கம் அந்த கதைப்பாடலுக்கு சிறப்பா சம்பளம் குறையுமா 5000 ரூபாய்க்கு கம்மியா உத்தரவானாலும் கொல்றாம்பட்டிலிருந்து இறங்க மாட்டேன் பாத்துக்கிறேன் சிறப்பான ஒரு பாடலும் கூட வாழ்த்துக்கள் இது கதைப்படி கேட்டகள் ஒருவேளை கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விவரங்களை நான் கேட்க நேர்ந்தால் அதற்கும் பதில் வருமா வள்ளி நாயகம் சுவாமி தாங்கள் பெரியவர் தாங்கள் கேட்க வேண்டும் அதற்கு தெரிந்தவாறு நானும் பகுதிகளை உரைக்க வேண்டும் என்று காத்துக்கிட்டு இருக்கேன் கதைக்கு அப்பாற்பட்டு கேட்டாலும் தெரிந்த அளவிற்கே சிறியவள் பதில் சொல்கிறேன் சுவாமி பேசுறது யாரு வேணும் எப்படி வேணா பேசலாம் ஆனா நினைச்சதையெல்லாம் பேசுற திறமையே இறைவன் எல்லாரும் கொடுக்கறது இல்லை ஆனா நல்ல ஒரு பேச்சு என்பதை விட அடக்கமான பேச்சு கேளுங்கள் சுவாமி சில பேர் நடிப்பாங்க உடம்பு முழுக்க விஷம் இருக்கும் திமிரு அகங்காரம் கிருத்துருவான் தலை முழுக்க இருக்கும் ஆனா நடிப்பு அப்படியே கேளுங்கள் சுவாமி நான் திருந்து வரி ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலங்க நீங்க அப்படி நடிக்காத மாதிரி தெரியல ஏன்னா உங்கள் உடல் முழுவதுமே தூய்மை மட்டுமே குடி கொண்டு இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் ஆகையினாலே கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும் ஆகையினாலே அப்படியான விவரங்களை பேசினால் தாங்களும் அதற்கு ஏன்னா இதுக்காக நான் மட்டும்தான் பேசுவேன் நான் மட்டும்தான் கேட்பேன் நீ திருப்பி கேட்டனா உன் வாயை கிழிச்சு விடுவேன் அப்படியான ஆள் நான் கிடையாது ஒரு விஷயத்தை நம்ம செய்ய தயாரா இருக்கணும்னா அதை நாமும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கேளு ஏன்னா இங்க யாரும் யாரோட பெரிய ஆள் கிடையாது தர்க்க சபை ஆண் பெண் இந்த பாகுபாடு இல்ல மூத்தவங்க இணையவன் பாகுபாடு இல்ல உயரம் குட்டையின பாகுபாடு இல்ல தர்க்க சபையிலே அனைவரும் சமம் ஒருவேளை என் கேள்விக்கு சரியான நியாயமான பதில் நீ சொன்ன அப்படின்னா திருப்பி நீ 1000 கேள்வி கேட்கலாம் அதை பத்தி எந்த பஞ்சாயத்தும் கிடையாது கேட்கலாமா கேளுங்கள் சுவாமி இனிய உளவாக இன்னாத கூறல் கணையிற்ப காய்க்க வந்துட்டு அள்ளல்வோம் அழ்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொழிலைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதி கைதொழுத கால் என்று சொல்வார்கள் எந்த செயலை தொடங்கும் முன் முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்க இந்த நாடக அமைப்பே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அப்பொழுது நடக்க வேண்டியதற்காக நடிகர் அந்த நிலைமையில் அப்பொழுது தேர்வு செய்யப்பட்ட நடிகர்கள் இல்லை என்பதற்காக இந்த நாளில் நடத்துகிறார்கள் அப்பேற்பட்ட தன்மையில் அவருடைய அடியை தொடங்கி நீங்க கேளுங்க நான் தொடங்கியிருக்கேன் கேட்டதுக்கு தெரிந்த அளவுக்கு பதில் சொல்றேன் யாராக இருந்தாலும் சரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவப்பா சிவபெருமானுக்கு ஒரு எண்ணம் நம்ம பிள்ளை நம்ம கும்பிட்டா நம்மளுடைய அருமை பெருமை என்ன ஆகுறது அப்படின்னு ஆணவா விநாயகரை வணங்கல அவமானப்பட்டார் சிவபெருமான் ஏன் பிரம்மனுக்கு கூட நாம படைப்பு தொழிலை மேற்கொள்ள வேண்டும்னு ஆசை ஆனா யாரை வணங்க சொல்றாங்க விநாயகரை வணங்கிட்டு இங்க படைப்பு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது ஆனா இவ பிரம்மனுக்கு ஒரு திமிரு என்ன நீ விநாயகர்லாம் நான் பார்க்க பிறந்தவில்ல அவனை போய் நான் கும்பிடணுமா அப்படின்ற ஆணவத்தினால விநாயகரை வணங்காமல் படைப்பு தொழிலை மேற்கொள்றார் அவர் படைச்ச உயிரினங்கள் அவரையே அழிப்பதற்காக துரத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் விநாயகர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு அவர் செய்த செயல்கள் நிறைவேறியதாக அப்ப யார் ஒருவர் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் கூட
எம்பெருமான் விநாயகர் பெருமானை பணிந்த பிறகு அந்த செயலை நடாத்த வேண்டும். அதான உண்மை. இப்ப முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, முருகனுடைய அண்ணனாக விநாயகர் மட்டும் இல்ல, காலபைரவர் இருக்காரு, வீரபத்திரர் இருக்காரு, வீரர்களுமே இருக்காங்க தானே. அதான் அப்படி இருக்கும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு தனித்தன்மை. இப்ப முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா, முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு நீ போயிருக்கியாமா? ஒரு சில ஆலயங்களுக்கு செல்வது. எல்லா ஆலயத்துக்கும் யாரும் போக முடியாது. அந்த தமிழ் மண்ணில ஆலயங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு பக்கத்தில் இருப்பது செல்வதுண்டு. ஆனா அந்த விவரங்களை கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அத்தனை சிறப்புகளை முருகப்பெருமான் உள்ளடக்கியது. குன்று இருக்கும் இடமெல்லாமே குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். அப்படி குன்று இல்லாத எத்தனையோ சிறப்பான ஆலயங்களும் இந்த மண்ணில் உண்டு, இருக்கதான் செய்யும். முருகன் இருக்கின்றார் அப்படின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு சிறப்புகள் இங்க எதுவுமே கிடையாது. கலியுகத்தின் தெய்வம் கலியுக வரதன் கந்த பெருமான் என்று சொன்னார். முருகப்பெருமான் இப்ப சிவன் இருக்கார் இல்லையா, சிவனுடைய ஆலயங்களை முக்கியமான ஆலயங்களை பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்லுவோம். ஆமாம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, வாயு என்று சொல்றாங்க. இதே முருகனுடைய ஆலயங்கள் என்னன்னு சொல்றோம்? படை வீடுகள் என்று சொல்றோம். படை வீடுகள்னு சொல்றோம். விநாயகருக்கும் 6 படை வீடு உண்டு, எம்பெருமான் முருகனுக்கும் 6 படை வீடு, அவர் தம்பி ஐயப்பனுக்கும் 6 படை வீடு உண்டு. இத்தனை சரித்திரங்கள் உள்ளடக்கியது இவர்களுக்கான சிறப்பு. முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அவருடைய 6 படை வீடுகள் என்னன்னு தெரியுமா? வள்ளிநாயகம் தெரியுமே, சொல்ல நல்லா இருக்குமே. வள்ளிநாயகம் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர், 3ஆம் படை வீடு பழனி, 4ஆம் படை வீடு சுவாமி மலை, 5ஆம் படை வீடு திருத்தணிகை, 6ஆவது படை வீடு பழமுதிர்ச்சோலை என்று சொல்வார்கள். முறை இப்படி வரிசைப்படுத்துறீங்க. மொத்தமா பழனி, திருச்செந்தூர், அப்படி ஆரம்பிக்காம முறைப்படி. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பா சின்ன பிள்ளையில இருக்காருப்பா பழனியில கோமலாண்டியா, அப்ப அது பாப்பா முதலா இருக்கும். ஆனா அதை விடுங்கப்பா, சுவாமி மலையில இன்னும் சின்ன பிள்ளையா உபதேசம் செய்து சிவகுருநாதரா இருக்காரு, அப்ப அதுதான்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முதல் படை வீடாக வகுக்கப்படுவது திருப்பரங்குன்றத்தை. ஏன் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்டா அப்படி முறைச்சிங்கன்னா இதெல்லாம் என் கேள்வியே கிடையாது. இது அஸ்திவாரம். நான் கட்டுறது 40 மாடி கட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ இதுக்கே இந்த முறை முறைச்சிங்கன்னா நான் அடுத்த விஷயத்தை எப்படி கேட்கறது உண்டு? ஏன்னா எல்லாருமே வரிசைப்படுத்தி சொல்வார்கள். நீங்க சொன்ன போல முதல் படை வீடாக பழனியை வச்சிருக்கலாம், சுவாமி மலையை வச்சிருக்கலாம். அதை காட்டிலும் சூரபத்மனை வீரத்தை நிலைநாட்ட திருச்செந்தூரில் போர் புரிந்தார், அதை கூட முதல் படை வீடாக வச்சிருக்கலாம். அதையும் காட்டிலும் பாருங்க, அவ்வைக்கு நல்ல கனி கொடுத்த நாவல் கனி, அந்த கனிக்காக பழமுதிர்ச்சோலையும் வந்து முதல் படை வீடாக வச்சிருக்கலாம். அதை காட்டிலும் ஏன் திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாக வைக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் கேள்வி நியாயம் தானே. நியாயமான ஒரு கேள்வி கேட்டா இதை போய் கேட்கல, இதெல்லாம் இங்க கேட்கலாமா? இது கதைக்கு உட்பட்டு இருக்கு. ஏமா நாரதர் வழி சந்திப்புல இந்த கதையே முருகனுக்கான நாடகம், முருகனுக்கான கதை. இந்த முருகனுக்கான கதையில முருகனை பத்தி பேசாம ராமாயணத்தை, மகாபாரதத்தை, மற்ற இதிகாசங்களையும் பேசுவதை காட்டிலும் இந்த நேரத்தில் கலியுகத்தில் இந்த கந்த புராணத்தை, கந்தனின் பெருமைகளை பேசிவிட்டால் துர் சக்தி எல்லாம் வெளியேறுமா? அது ஒரு தன்மை. கோவலன் போய் இங்க போய் இதை செஞ்சான்னு சொல்றதும், இல்ல சேரன் செங்கோட்டன் போய் அவரை அதை போய் அங்கே செஞ்சான்னு சொல்றது காட்டிலும் எம்பெருமான் முருகனுடைய சிறப்புகளை பேசுறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். கேட்கிற அவங்களுக்கு புண்ணியம் என்ன? முதல்ல திருப்பரங்குன்றம் யாரோட இடம் அப்படின்னா தன்னுடைய தகப்பனாரோட இடம். சிவபெருமான இங்கே குடிகொண்டிருக்கிறார் சத்தியகிரீஸ்வரராக. இந்த தகப்பனார் இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு முருகனுக்கு முதல் படை வீடாக வச்சாருன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு அரக்கி இருந்தா. இந்த அரக்கிக்கு என்ன தன்மை அப்படின்னா, 1000 பேர்கள் கொண்டு சூழ்ந்து ஒரு முறை சேர்ந்து விட்டால் அவர்களை எல்லாம் கொன்று சாப்பிட்டால் தான் அவளுடைய பசி எடுக்கும். மன்னிக்க வேண்டும், அது அரக்கியா இல்ல அரக்கனா? அரக்கிதான், கற்கிமுகி பூதம் அப்படின்ற அந்த கற்கிமுகின்ற பூதம் அரக்கின்னு சொல்றேன். சரி, கதையை தொடர்ந்து பார்ப்போம். இந்த பூதத்துக்கு என்ன தன்மை? 1000 பேரை ஒன்று சேர்த்து சாப்பிடணும். மொத்தம் 999 பிடித்து எங்கே அடைச்சிருந்துச்சு அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல சிறையில் அடைச்சிருக்கு. அந்த குகையின் சிறையில 999 பேர் அடைச்சிருக்கு. ஒருவரை தேடிக்கிட்டு இருக்கு. எதனால இந்த 999 பேர் அடைச்சிருக்குன்னா, சிவ பூஜையை நிந்தனை செய்பவர்களுக்கு, சிவ பூஜையை மறந்து அந்த நேரத்தை தவற விட்டவர்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டு போயிடும். பாருங்க, ஒரு நாள் அதாவது நக்கீர பெருந்தகை அந்த பூஜை செய்ய போற சிவனை நினைத்து அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய நீரில் ஒரு இலை வந்து விழுகுது. இலையாகப்பட்டது தண்ணிக்குள்ள மீனாகவும் தரையில் குருவியாகவும் இழுத்து கொண்டே இருக்கு. தான் நீராடி விட்டு சிவ பூஜை செய்யணும், அந்த நேரத்தை தவறிவிட்டு என்ன மீனும் குருவியும் மாறி மாறி கரைக்கும் தண்ணீருக்கு மெழுக்கின்றது அப்படின்னு நேரத்தை தவற விட்டு கடந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். இதை பார்த்ததும் பூதம் பார்த்துச்சு, நீ சிவ பூஜை நிந்தனை செய்தாய் அப்படின்னு 1000வது பேராக நக்கீர பெருந்தகை அழைத்து கொடுத்து சென்றது. இங்க குகையில போய் அடைச்சது. அப்பதான் 999 கேட்டாங்களாம், இதுவரைக்கும் இந்த பூதம் நல்லபடியா எங்களை பார்த்துக்கிடுச்சு. ஏன்னா 1000 பேர் சேர்ந்தாதானே சாப்பிடும் மொத்தமா. இன்னைக்கு சண்டாளா நீ வந்துட்டே மொத்தமா சாப்பிட போதும் அப்படின்னு எல்லாரும் கத்தினார்களாம். அப்பொழுதுதான் எம்பெருமான் முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து நக்கீர பெருந்தகை எழுதுகிறார் திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் நூலை.
அப்படி எழுத போனதான் பாருங்க, முதல்ல முதியோனே அப்படின்னு சொல்லி கிழவோனே அப்படின்னு அழைக்கிறார். நான் என்றுமே இளமையானவன், என்னை போய் கிழவன் என்று அழைக்கிறான் சொல்லி முருகன் வரவில்லையாம். பிறகு இளையோனே என்று அழைத்தாராம் நக்கீர பெருந்தகை. அப்படி அழைத்த உடனே முருகப்பெருமான் மயில் மீது வந்து அந்த பூதத்தை அழித்து மீண்டும் 999 பேரோடு சேர்த்து நக்கீர பெருந்தகையும் மீட்டு கொண்டு வந்தாராம். அப்ப முன்னாடியே சென்றார் அங்கே. அதை காட்டிலும் சிவபெருமான் கைலாயத்தில் சக்திக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை. இது மடியில் அமர்ந்த குழந்தை குமரன் கேட்டுக்கொண்டே இருந்தாராம். ஒரு யாருக்காவது உபதேசம் செய்யணும்னா யார் செய்யணும்? குருநாதர் சொல்லணும், சிஷியன் கேட்கணும். ஆனா தாய்க்கு சொன்ன உபதேசத்தை தான் கேட்டு விட்டதனால் இதை எப்படி இந்த சாப விமோசனத்தை போக்கணும் என்பதற்காக மன்னிப்பு கேட்டு எங்க வந்தாராம்? திருப்பரங்குன்றத்துக்கு குழந்தையா இருக்கும் பொழுது மன்னிப்பு கேட்க சிவபெருமானை பார்க்க வந்தாராம். அப்படி எல்லா ஸ்தலங்களுக்கு முன்னதாகவே சிறு வயதில் முருகன் திருப்பரங்குன்றம் வந்தனால்தான் அங்கே முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதை காட்டிலும் பாருங்க, ஒரு ஆண்மகன் தனித்து நின்றால் அவனுக்கு பெருமை கிடையாது. திருமண கோலத்துடன் இருந்தால்தான் ஒரு குடியும் குடித்தனம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட முருகனுக்கு அங்கே திருமணம் தெய்வ யானையோடு நடந்த இடம் திருப்பரங்குன்றம். அதனாலும் முதல் படை வீடாக வைத்தார்கள். ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த கோட்டை அழிக்காம இந்த கோட்டை சின்னதாக்கணும்னா என்ன வழி? அந்த கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு ஒன்று போட்டா அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கோடு சிறுசாயிரும். என்னதான் முருகப்பெருமான் மன்னிப்பு கேட்க அங்கே வந்தாலும் கூட அதே ஸ்தலத்தில் தேவகுஞ்சரியோடு திருமணம் நடைபெற்றதால் அந்த சிறப்பை இந்த சிறப்பு முறியடித்ததால் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா முருகப்பெருமான் திருமண கோலத்தோடு காட்சி தருகின்றார். அதை காட்டிலும் பாருங்க, சேவல், மயில், ஆடு, யானை என்று சொல்லக்கூடிய 4 வாகனமும் எங்கே இருந்தது ஒரு ஸ்தலத்தில் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு இடத்துல வந்து முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் என்பது இயற்கையிலே உண்டு. ஆமா, இருக்கா? மயில் வாகனம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் உண்டு. எங்க இந்திரன் வந்ததும் ஒரு மயில், பராசக்தி வந்தது ஒரு மயிலாக, உலகத்தை பலம் வருவதற்காக தாங்கள் கொடுத்த கனியை வாங்குவதற்காக எடுத்து சென்றதும் ஒரு மயில், அது இந்திர மயிலாக மாறின. போருக்கு செல்லும் பொழுது அது ஒரு மயில் வந்ததுல. அதுபொழுது சூர பதுமனை வதம் செய்த பிறகு சூரன் மயிலாகவும் பதுமன் அங்கே சேவலாகவும் வந்தது ஒரு மயில். அப்ப நியாயமா மயிலாக சூரனுடைய ஆணவத்தை அழித்து மயிலை வாகனமாக மாற்றியதால் இன்னைக்கு எத்தனை ஆலயங்கள் முருகப்பெருமானுக்கு? 3 மயில் வந்த இடங்கள் ஒவ்வொரு வேறு மயில் தானே. ஆமா, மயில். ஆட்டுக்கடா ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. தாங்கள் கூறிய மந்திரம் தவறாக உச்சரிக்கப்பட்டதனால் அங்கே யாகத்தில் அடங்காத ஆட்டுக்கடா அடக்கி வைத்தவர் முருகன். அதை அடக்கி வீரவாக கொடுக்கிறாரு. அதன் மீது ஏறி அமர்ந்து காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான். இன்னும் பாருங்க, வீரக்குடி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து முருகன் ஆட்டுக்கடாவோட வாகனத்தோடு இதே மாதிரி குதிரை வாகனமா இருக்கு. ஏன்னா ஒரு போருக்கு செல்கின்ற பொழுது அவர் எது மேல ஏறி செல்றாருன்னா குதிரை மேல ஏறி செல்றார். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமாங்க? என்னமா? முதல் படை வீடுக்கு நான் முடிச்சுறேன். என்ன நீ இடையில புகுற? இதனால வந்து நில வேணாமா? நீ 1.5 மணி நேரம் சொற்பொழி வாதினாமே, நான் எதை இடையில புகுந்தனா? கேட்டுக்கிட்டீங்களா? கேளமா. அதே போல யானை ஒரு வாகனம். ஏன்? தேவகுஞ்சரி என்று சொல்லக்கூடிய தெய்வ யானை ஆவல் கொண்டால் என் மீது அமர்ந்து தாங்கள் காட்சி தர வேண்டும். தேவகுஞ்சரின்ற தெய்வ யானை மீது ஏறி அமர்ந்து காட்சி கொடுத்தார். இன்னைக்கும் பிரான்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு, போயிருக்கியா? உன்னை பார்த்துருக்கியா? பிரான்மலைக்கு கோயிலுக்கு போனதுலையா? சரி, சொல்றேன் கேட்டுக்க. அது வந்து பூலோக கைலாயம் இவர். ஏன்னா 3 அடுக்குகள்ல ஒரு ஆலயம். அந்த 3 அடுக்கு ஆலயத்துல அடிவாரத்தில் முருகன் காட்சி தருகின்றார் யானை மீது. பாத்தீங்களா? முருகப்பெருமானுக்கு 4 வாகனம் உண்டு. மயில், ஆட்டுக்கடா, குதிரை, யானை என்று சொல்லக்கூடிய 4 வாகனங்கள் உள்ளது முருகப்பெருமான். அந்த 4 வாகனத்திலையும் காட்சி தருவது என்ன ஊர்னு சொன்னீங்க? அதுதான் திருப்பரங்குன்றம். இப்படி சொன்ன பொழுது மனதுக்கு திருப்தியா இருக்கு இல்லையா வள்ளி நாயகம்? சரி, வேற என்ன கேக்குறீங்க? 4 வாகனம் நீங்க சொன்னீங்க. ஆமா. கொடியாக இருப்பது சேவல். இந்த சேவலும் கூட 2 இடத்துல வந்தது. ஏற்கனவே போருக்கு புரியும் பொழுது சேவல் கொடியாத்தான் இருந்துச்சு. போருக்கு போகும்பொழுது அவன் சேவல் கொடியா மாறி விட்டான். அக்னி பகவான் அமர்ந்திருந்தார் சேவலாக. பிறகு இங்கே சூரனை வதம் செய்து மயில் சேவலாக வந்தது. 2 சேவல் வந்தது அல்லவா? எரும